ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து யூத் மூவி படம் பார்க்குறதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பார்த்து. ஜனநாயகனுக்கு வந்து லாஸ்ட்டாக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதுவும் கேன்சல் ஆகவே நாங்கள் வந்து தேட்டர் போய் படமே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். நாங்கள் எப்பயுமே வந்து ரீல் சினிமாவில் தான் போய் படம் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு சினிமா டிக்கெட் ஆஃபர் வந்து அதில் தான் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட்டை சொல்லி யூத் மூவி டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரீல் சினிமாவில் வந்து ரிலீஸ் ஆகலை, வாக்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை கண்டிப்பாக போய் படம் தேட்டரில் பார்க்கணும், நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஈவன் வந்து நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட பார்க்கவே இல்லை. என்னோட 2-3 இன்டர்வியூ தான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவே ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டு இந்த மூவிக்கே புக் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து நான் தேட்டர் போய் படம் பார்க்கணும், புக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் கேட்கவே அதனால் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போய் உட்காந்து படம் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்க்ஸ் கடை ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு முன்னாடி இருந்த ரோல ஒரு குட்டி பொண்ணு வந்து கலக்கி படம் தானே வந்திருக்கோம், ஏன் படம் ஒன்றும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருந்தால் அவங்க அப்பாவும் ஆமாம்மா அந்த மூவிக்கு தான் வந்திருக்கோம், வெயிட் பண்ணமா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக் விடுற வரைக்கும் படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட வந்து ஒரு லேகே ஆகலை. என்னடா இது படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இல்லை. பாட்டாக இருக்கட்டும், அந்த கதையாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து அப்படியே அந்த படத்துல போயிட்டு நம்ம அந்த இடத்துல லீவ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க மூவி. ஒரு இடத்துல கூட லேகே ஆகலை. பிரேக் விடும்போது தான் சரி ஓகே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போல் பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது மூவி. லாஸ்ட்டாக ஒரு சீனில் வந்து கென் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அழுவான். அந்த சீன் வரும்போது எங்களுக்கு முன்னாடி இருந்த ரோல ஒரு குட்டி பொண்ணு வந்து பிரவீன் மாமா படம் ரொம்ப நல்லா இருக்கு, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அவளுக்கு எந்த அளவுக்கு படம் வந்து புரிஞ்சுதுன்னு தெரியல. பட் ஆனால் பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. அழுகுறாங்கன்னவே அவளோட மைண்ட் செட்டுக்கு ஓகே படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல ஏதோ ஒன்று நினச்சி அவள் வந்து சொல்லியிருந்தான். அந்தளவுக்கு வந்து கிட்ஸ் கிட்டேயும் வந்து படம் நல்லா கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ அவங்க ஏதோ வந்து நோட் பண்ணியிருக்காங்க, அதனால தானே அவள் வந்து அதை கமெண்ட் கொடுக்குறா. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து ஆடியன்ஸ் கிட்டேயும் ரீச் ஆகிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த படத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு வந்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து படம் முடிஞ்சதும் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். டோர் கிட்ட வரும்போது திருப்பி ஒரு டயலாக் சவுண்டு கேட்கவே அப்புறம் குடுகுடுன்னு உள்ளே என்ட்ரி ஆகி நாங்கள் வந்து அந்த லாஸ்ட்டு சீனு வந்து பார்த்தோம். அந்த லாஸ்ட்டு சீனுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபினிஷ் பண்ணது வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்டுமே சொன்னாங்க எப்பயுமே லாஸ்ட்டு வந்து ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு படமே வந்து இவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு ஹஸ்பண்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூவி.